ரத்தின மோகன மாலை அழகா ஆமுத்து முக்குத்தியும் ரத்தின பலை மோகன மாலை அழகா முழுதும் வைடூரியம் புஷ்பராக முழுதும் வைடூரியம் புஷ்பராக முடிந்திட்ட தாலி அழகா செங்கை பொன்கங்கணமா சுத்தமாயிருக்கிற காதிலே செங்கை பொன்கங்கணமா ஜெகமெல்லாம் விலை உத்து முகமெல்லாம் ஜெகமெல்லாம் விலை உத்து முகமெல்லாம் சிறு காதின் பொப்பின் அழகா அத்திவரதன் தங்கை சக்தி சிவரூபத்தை அடியால் நான் சொல்ல திறமோ அத்திவரதன் தங்கை சக்தி சிவரூபத்தை அடியால் நான் சொல்ல திறமோ இந்த அழகான நல்லம்பாளையம் நகரில் அழகான நல்லம்பாளையம் நகரிலே வாழ்கின்ற அம்பிகை முத்தாரம்மா சக்தி சிவரூபம் அடியா நான் சொல்ல தினமோ அடியா நான் சொல்ல திறனோ இந்த அழகான நல்லம்பாளையம் நகரிலே வாழ்கின்ற குருபரன வெச்சி வேலா குமர குருபரன வெச்சி வேலா அப்பனே கொண்டறிந்தேன் மால்மரி ஐயனே சூரன் சண்டை முடித்தோடு ஆதி சுப்பிரமணியா வேல்முரு அமர சிறைகள் எல்லாம் மறுத்தோடு அப்பனே வேல்முரு
சாமி அமரர் குரு சர்க்குருவே அமரர் குரு சர்க்குருவே சாமி அஞ்சனா தேவி பால தேவி எனக்கு அனுமந்தனை அருள் புரிவார் தாயே செண்பகவல்லி அம்மா வல்லி சிறை கடங்க வான்மையில மேடை இசை கலைஞர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார். தாயே செண்பகவல்லி அம்மா வல்லி சிறை கடங்க வான்மையில தாயே சிறுமிக்கு நீ அருள் புரிவார் நீங்க பாப்பானை பலி முடித்த பலகை நல்லூர் நீலி அம்மா இந்த பாலகிக்கு அருள் புரிவார் தாயே செங்காட்டு நீலி அம்மா நீலி அம்மா
கைலாச வாசலில் ஆமையா ஆண்டவனாகிய சாச்சாரி சிவபெருமானோடு ஆமா யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே குலவிருந்து வருகின்றார். அப்படி குலவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் மேல அடிச்சாச்சு. முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மக்களை படைத்தார். எதுக்கு படைத்தார்? நாமலை ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? எதற்காக? மண் உலகிலே மனிதர்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவன் நாமலுக்காகவே இந்த உலகத்தை படைத்தாரா. ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்று உலகத்தை படைத்தார். இப்ப உலகத்துல ஏதாவது ஒற்றுமை தெரியுதா? நம்ம 6 பேருக்குள்ளேயே ஒற்றுமை இல்லையே. உலகத்தை எப்படி ஒற்றுமை? உலகத்து மக்களுக்கிட்ட எதிர்பார்க்க முடியுமா? நீ வாழ எனக்கு பொறுப்பு கிடையாது. குடத்துக்காரு வாழ சாய்ண்டுக்காரு பொறுப்பு இல்ல. உடுக்காரு வாழ தாளக்காரு பொறுப்பு இல்ல. எங்க நம்மளை விட மேல போயிருவாங்களோ மேல போனா வம்பா பேர போறாங்க அப்படின்னு பயமா இருக்கு. மேல போனா வம்பா போயிருவாங்க. சமதளத்துல இருந்தா தான் நல்லா இருக்கும். ஆமா இப்படி ஒருத்தனுக்கு ஒருத்தன் போராமப்பட்டு இருக்கோம். ஆமா நமக்குள்ளே ஒத்துமை இல்லையா? இவ்வளவு பெரிய விரிந்த பரந்த உலகத்துல மக்கள் ஒத்துமை இருப்பானா? ஒத்துமை படுத்த முடியாதுல. இருக்க மாட்டான். அப்ப இந்த ஆண்டவனாகிய பகவான் மண் உலகிலே மனிதர்களாகப்பட்ட நாமலை எல்லாம் சிவனுடைய வம்சத்திலே அதாவது பகவான் இப்படித்தான் இருப்பார். பார்வதா தேவி இப்படித்தான் இருப்பா. மாயாண்டி சுடலை இப்படித்தான் இருப்பாரு. பேச்சி அம்மா இப்படித்தான் இருப்பா அப்படின்னு ஒரு தெய்வத்தினுடைய உருவத்தை தெரிந்து கொள்ள வேணும் என்று சொல்லித்தான் சிவபெருமான் அந்த சிவனாருடைய வடிவத்திலே இதோ அமர்ந்திருக்கிறார்களே நாமலை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த முத்தாரம்மா பேச்சியம்மா உச்சிமாகாளி பத்திரகாளி இந்த அம்மனுடைய வடிவத்திலே சபை நிறைய அமர்ந்திருக்கிறார்களே நாமலை 10 மாதம் கருவிலே சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சிவசக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்து ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணினார். பெண்கள் பூரா சக்தி அம்சமா? நாங்கெல்லாம் சக்தியின் அம்சம். உண்மைதான். அதனால தாய்மார்களை சக்திகளை நாமெல்லாம் காலையில எஞ்சி வீட்டை விட்டு வெளியே வரும்போது என் பொண்டாட்டி காலில் நடுக்க விழுந்து கும்பிட்டு தான் வருவேன். அவ்வளவுதான் நான் தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் போற இடமெல்லாம் உனக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அதனால அப்ப ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தையே உண்டு பண்ணி நாமளுக்கெல்லாம் எண்சான் உடம்பை கொடுத்தார். எண்சான் உடம்பிலே ஒரு சான் வயற்சை கொடுத்தார். எண்சான் உடம்புனா என்ன? கட்டையரா இருந்தாலும் சரி நெட்டையரா இருந்தாலும் சரி அவங்கவங்க கையால அவங்கவங்க உடம்ப அளந்து பார்த்தா 8 சான் தான் இருக்குமா. இது உண்மை. நாம தான் அரசான் குறையா இருக்கேன். வயசு 75 வயசு ஆகி போச்சு. நீர் குறைய தான் செய்வீங்க. அப்படியா? நீர் கரெக்டா இருக்கு. அரசான் குறையா இருக்குன்னா இந்த நாய் வயிறு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? நான் வாயை கொடுத்துருக்கேன். நான் வயிறுனா நாய் எவ்வளவு சாப்பிட்டாலும் வெளியவே தெரியாது. பாத்துக்கோ. ஆமா, எவ்வளவு சாப்பாடு போட்டாலும் வயிறு உள்ளதா எனக்கு வெளியே வராது. தவளை எதால கட்டிச்சு? தவளை வாயால கட்டிச்சு. நான் வாயை வச்சு சும்மா இருந்தோம்னா இப்படி பேசுவாளா? எனக்கு வயிறு நான் வயிறா? நான் நிறைய சாப்பிடுவேனா? சாப்பிட்டா எனக்கு வயிறே தெரியாதான். இந்த பின்னாடி எங்க தங்கச்சி புருஷன் ஒரு ஆள் இருக்காரு, 24 இட்லி சாப்பிடுறாரு. அவர் வயிற்ற பாருங்க, என் வயிற்ற பாருங்க. உன் தங்கச்சி புருஷனா? உன் தங்கச்சி புருஷன். ஆமா, தங்கச்சி புருஷன். ஆமா. அப்போ எண்சான் உடம்பிலே ஆண்டவன் நாமளுக்கு ஒரே ஒரு சான் மட்டும் வயற்சை கொடுத்தார். ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கே உலகத்துல என்ன பாடுபட வேண்டியிருக்கு. ஊரு விட்டு ஊரு, மாவட்டம் விட்டு மாவட்டம், தேசம் விட்டு தேசம், மெட்ராஸ் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. இந்த கோயம்புத்தூருக்கு வர வேண்டியிருக்கு. எதுக்கு? எல்லாம் இந்த ஒரு சான் வயத்துக்கு. ஒரு சான் வயது சாதாரணமா சொல்லிட்டோம். காலையில எஞ்சோன்னு மூஞ்சி கழுவுன உடனே 2 கிளாஸ் காபி. சரி, நல்ல காலையில
8:30 மணிக்கு நல்ல மல்லிகை பூவா 14 இட்லி 2 வடை. சரி. மதியம் 1 மணிக்கு நல்ல சாப்பாடு. சரியான ஏற்பாடு. சாயந்தரம் 3 மணிக்கு காப்பி 2 கிளாஸ் காப்பி. நைட்டு சாயந்தரம் 8 மணிக்கு 14 சப்பாத்தி. அப்பா அப்ப எதை போட்டாலும் இந்த ஒரு வயரா வத்தாத சமுத்திரமா? இது வத்தாத சமுத்திரம். அது வயர் இல்ல, வேற மாதிரி சொல்லணும். சரி போட்டும். அப்போ இந்த ஆண்டவனாகிய பகவான் தாலி தெரியுமா? தாலி மத்தாலி தாலி தெரியுமா? தாலினா தான் அப்படி இருக்கும். அவ்வளவு சாப்பாடு சாப்பிடணும். அப்ப ஆண்டவனாகிய பகவான் சரி என்சான் உடம்பிலே ஒரு சான் வயத்தை கொடுத்து அதற்கு தகுந்த உழைப்பை கொடுத்து அன்றாடம் நாமளுக்கு ஊதியத்தையும் கொடுத்து வருகிறார். கொடுத்து வருகின்றார். அதிலே 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்து மண் உலகிலே மனிதர்களுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தார். என்ன ஆசைலாம்? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்று சொல்லி பொன்னாசை என்று சொல்லி 3 ஆசைகளை கொடுத்து கொடுத்து அதாவது மனிதர்களுக்கெல்லாம் 3 ஆசை ரொம்ப உண்டு. 3 ஆசை. இந்த 3 ஆசையும் இல்லாத மனிதர்களை பார்க்கவே முடியாது. 3 ஆசை இல்லனா மனுஷனே கிடையாது. மனுஷனா இருந்தா எல்லா ஆசையும் இருக்கத்தான் செய்யும். பிறகு அது முக்கியமான இந்த 3 ஆசை என்ன ஆசை? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை. இந்த 3 ஆசைகளையும் முக்கண்ண நாமளுக்கெல்லாம் கொடுத்து இரவு என்றும் பகல் என்றும் 2 நாளிகை உண்டு பண்ணி பகல் 30 நாளிகை, 30 நாளிகை, இரவு 30 நாளிகை. 30 நாளிகை. 30 நாளிகைனா எத்தனை மணி நேரம்? 30 நாளிகைனா 12 மணி நேரம். 12 மணி நேரம். ஆமா. அப்ப 60 நாளிகை என்பதுவே 24 மணி நேரம். மணி நேரம். 24 மணி நேரம் என்பதுவே ஒரு நாள் ஒரு பொழுதாக படைத்து இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமலே படியிழக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார் தெரியுமா? எப்படி நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படியிழந்தார். அவர் நாடு எங்கும் படியிழந்தார். அவர் உலகம் எல்லாம் படியிழந்தார். அவர் உலகம் எல்லாம் படியிழந்தார். அகிலம் எல்லாம் படியிழந்தார். அவர் அகிலம் எல்லாம் படியிழந்தார்.
ஆண்ட பகவானே